வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நட்பு. அழைப்பு மணியோசை கேட்டு கதவை திறந்த மங்கை வாங்க வாங்க என்று அழைத்து உட்காருங்க என்றாள். வந்தவள், நான் அபிராமி, பக்கத்து வீட்டிற்கு புதிதாக குடி வந்தவள் என்று சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டாள். நானும் உங்களை நேத்து பார்த்தேன். என் பேரு மங்கை. நான் இல்லத்தரசி. கணவர் துபாயில் பணிபுரிகிறார். ஒரே பையன் அதியன், 10வது படிக்கிறான். சரி, நான் என்னோட கதைய சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்று கேட்டாள். இல்ல சும்மாதான் வந்தேன். பக்கத்து வீட்டுல நீங்க இருக்கிறத பார்த்தேன். நட்புக்காக வந்தேன். நான் ஒரு மென்பொறியாளர். வீட்டுல இருந்தபடியே வேலை செய்வேன். அப்பா அம்மா உறவுகளோ இல்ல. திருமணத்தில் விருப்பமில்லை. அனாதை விடுதியிலிருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம்னு இருக்கேன். எனக்கும் துணையா இருக்கும்ல. குழந்தைக்கும் அம்மா கிடைப்பாள் என்று சொன்னாள். நல்லதுங்க என்ற மங்கை, எலுமிச்சை பழச்சாறு போட இருந்தேன். நீங்க வந்ததால அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இருங்க, பழத்தை பிழிஞ்சு கொண்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம். உங்களுக்கு சாறுல உப்பா சர்க்கரையா அல்லது 2மேவா என்று கேட்டாள். 2ம் கலந்தே தாங்க, எனக்கும் பிடிக்கும் என்றாள் அபிராமி. பேசிக் கொண்டிருக்கும் போதே டியூஷன் முடிந்து உள்ளே நுழைந்த அதியன் ஒன்றும் பேசாமல் அறைக்குள் நுழைந்து தாளிட்டான். மங்கை சொன்னாள், நீங்க தப்பா நினைக்காதீங்க. தனியா வளர்ந்ததால யார் கூடயும் பேச மாட்டான். அவன் அப்பாவும் இங்க இல்லையா, எப்பவும் முழு புத்தகமும் கையுமா இருப்பான். என்கிட்ட கூட அவ்வளவா பேச மாட்டான். அதுவே எனக்கு பெரிய மனக்குறைங்க என்றாள். இப்போ நிறைய பசங்க அப்படிதான் இருக்கிறாங்க. எப்பவும் போன் கூட தான் இருக்கிறாங்க. யாரோடையும் பேசுறதே இல்ல. ஆனா இது தப்புங்க. உரையாடல் ஒரு சிந்தனை பரிமாற்றங்க. அப்புறம் அது மன அழுத்தத்தை கொண்டு வந்துடும். நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் உங்களை என் அக்காவா தான் பாக்குறேன். பேசத்தான் நல்லது கெட்டது நியாயம் அநியாயம் தெரியும். மனசும் பக்குவப்படும் என்று சொன்னாள். பழச்சாறு குடிக்க மங்கை அழைத்தவுடன் வெளியே வந்த அதியனிடம் தானாக பேச்சு கொடுத்தாள் அபிராமி. அவள் உளவியலும் படித்திருந்ததால் அவனை சற்றே அறிந்திருந்தாள். அவனின் சின்ன அசைவையும் பேசும் விதத்தையும் பாராட்டினாள். அவன் முகத்தில் ஒளிபரவலை கண்டாள் மங்கை. அபிராமி சொன்னாள், ஆதவன், நான் பக்கத்து வீட்டுக்கு நேத்து தான் குடி புகுந்தேன். உனக்கு படிப்பு தொடர்பாகவோ இல்ல வேறு சந்தேகமோ எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன், சரியா என்றாள். சரிக்கா என்று சிரித்த முகத்துடன் அதியன் பேச சந்தோஷமானாள் மங்கை. அபிராமியை தழுவி முத்தமிட்டு கண்களால் நன்றி சொன்னாள். தன் மனக்குறை நீங்கியதாய் உணர்ந்தாள் மங்கை. நன்றி, வணக்கம்.